ஏம்மா ஏன் இப்படி சோகத்தில் இருக்கா? 2 நாள் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தோம்ல, ஒரு காலாவது ஃபோன் பண்ணியலாம். நீ போ. நான் இப்படி தான் இருப்பேன். ஐயே 2 நாள் தானே போனா, நீ ஒரு வாரம் போகலையா இல்லை ஒரு மாதம் இருந்துட்டு வரலான்னு நான் நினச்சேன். 2 நாள் போனேன்ட்டு நான் ஃபோன் அடிக்கணுக்கா. உங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லைல்ல, வேற என்ன? பாசமே இல்லையா? பொண்டாட்டி 1 மணி நேரம் காணலனாலும் தேடணும், அதான் புருஷன். ஓ, நான் 2 நாள் எப்படி நிம்மதியாக தான் தெரியுமாட்டி. நீ ஆனால் ஃபோனு, ஒரே ஃபோனு. மாமா எங்கே இருக்கீங்க? மாமா சாப்பிட்டீங்களா? மாமா என்ன பண்ணுறீங்க? இப்போ எங்கே இருக்கிறியா? உடனே வீடியோ கழுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நீ சரியா? சரி, இங்கே வீட்டில் தான் இப்படி பண்ணுவான்னு பார்த்தா உங்கள் வீட்டு போன பிறகு இதே பேச்சு தான் நடக்குது. இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாவ. முண்டாக நீ பொண்டாட்டி தேடுவா, டிஸ்டர்ப் பண்ணுவா, தொல்லை பண்ணுவா, அதுக்கு ஓவராக தொல்லை பண்ண விடாது, எல்லாம் பண்ணுவா. வீட்டுக்கு போயிட்டான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா அங்கே போன பிறகு ஒரே ஃபோன் மேடத்து ஃபோன். இப்போ இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவனுக்கு மண்டையில் கொட்டுன்னு கொட்டணும். நம்ம தொழில் பேசிக் ஃபோன் இருக்கணுமோ? ஆமாம்.